ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வியாதிகள் வராம தடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்கிற பழங்கள் நிறைய இருக்குது. ஒன்னான பப்பாளி பழத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறப்போ நம்ம உடல் உறுப்பு சத்துக்களை சம பாகமா கொடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்கோம். பப்பாளி பழம் நமக்கு எப்படி பயன்படுது, அதை எந்த அளவுல எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் பூர்த்தியா பார்க்கலாம். மலேரியா, டெங்கு இந்த மாதிரி ஜுரங்களையும் சரி பண்ற சக்தி இந்த பப்பாளிக்கு இருக்குது. பப்பாளி பழத்தை மட்டும் அல்லாம டெங்கு ஃபீவர் இருக்கிறவங்க பப்பாளி இலையையும் கசாயமா பண்ணி குடிச்சாங்கன்னா டெங்கு ஃபீவர் பக்கத்துல கூட வராது. பப்பாளி பழத்தை மட்டும் எடுத்து அதோட லெமன் ஜூஸையும் கலந்து குடிச்சோம்னா விட்டமின் சி கிடைக்கிறதோட நம்ம உடல்ல டெங்கு ஃபீவர் எப்பயுமே வராது. தினமும் பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கிறதால ஜீரண சக்தி அதிகமாகுது. இது மாதிரி குடல் சுத்தமாகுது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற விஷ கிருமிகள் வெளியில போகுது. பப்பாளியில நமக்கு பிளேவனாய்ட்ஸ், பொட்டாசியம், மினரல்ஸ், மெக்னீசியம், ஃபைபர் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. பப்பாளியில கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அதிக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பப்பாளிய ஈஸியா சாப்பிடலாம். ஏன்னா இதுல இருக்கிற பீச் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம வயிறை வேகமா நிறைய வைக்குது. அதனால பசியும் எடுக்காது. அதனால உடல் எடை அதிகமாயிருமோ அப்படின்னு பயமும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துது. நம்ம கிட்னில கல் இருந்தாலும் அதை கூட சுத்தப்படுத்தி வெளியில அனுப்புது. கொஞ்சம் பேருக்கு ரத்த சிகப்பு அணுக்கள் கம்மியா இருக்கிறதால சோர்வா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பப்பாளி சாப்பிட்டாங்கன்னா ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகமாகும். அதே மாதிரி சோர்வு போய் நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேன்சர் கூட போராடுற குணங்கள் இருக்குது இந்த பப்பாளில. கோலன் கேன்சர், கர்ப்பப்பை சம்பந்தமான கேன்சரும் குணமாகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா? கண்ணு செவந்து போறது, வீக்கம் வருது, இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க பப்பாளிய எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை அதிகமாகுது. கண் சிகப்பா இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்ல இருந்து நீர் வடியாது, எரிச்சல் இருக்காது, கண் பார்வை திறனும் மேம்படுது. இன்னும் பல்லுக்கு கூட ரொம்ப நல்லது பப்பாளி பழம். ஆரஞ்சு ஆப்பிளை விட பப்பாளியில விட்டமின் இ அதிகமா இருக்குது. அதனாலதான் சருமம் சம்பந்தமான கிரீம்கள்ல அதிகமா பப்பாளிய பயன்படுத்துறாங்க. அதனால நீங்க டெய்லி பப்பாளிய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா பிரகாசமாகும், ஆரோக்கியமா இருக்கும் கூட. அத முகத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா முகப்பரு வடுக்கள் குறைய ஆரம்பிக்கும். பப்பாளியில விட்டமின் ஏ, சி அதிகமா இருக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது இந்த பப்பாளியில. கொலஸ்ட்ரால் லெவல் கூட பப்பாளியில ரொம்ப கம்மியா இருக்குது. சீசனலா கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த பப்பாளியில தான் விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. இதோட விட்டமின் B1, B2, B3 கூட இருக்குது. இதுல இருக்கிற விட்டமின் சி ஆல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி பற்களும் ஈர்களும் ஆரோக்கியமா இருக்கும். சம்பந்தமான பிரச்சனைக்கும் பப்பாளி ரொம்ப நல்லது. தொடர்ச்சியா பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. உங்களுக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்குதா? அப்போ பப்பாளி காய எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? 4 மாச குழந்தையில இருந்து கூட பப்பாளி பழத்தை சாப்பிட வைக்கலாம். ஆரோக்கியத்தோட அழகாவும் வளருவாங்க. ஐ ஸ்கின்னால கஷ்டப்படுறவங்க இந்த பப்பாளிய வச்சு ஃபேஸ் பேக் போட்டீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். பப்பாளில லைகோபின் இருக்கிறதால கேன்சர் வராம காப்பாத்துது. நம்ம வயிற்றுல இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துற கிருமிகளையும் அழிக்குது இந்த பப்பாளி. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற பப்பாளி பழத்தை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளியால நம்ம உடலுக்கு எத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர்ல பப்பாளிய டெய்லி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை பப்பாளி ஃபேஸ் பேக் போட்டீங்கன்னா நம்ம முகம் பாக்குறதுக்கு ஷைனிங்கா அழகா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சம்மர்ல ஒவ்வொரு நாளும் பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க. அழகா ஆரோக்கியமா இருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.